இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. என்றால் சுற்றுச்சூழல் எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு அடைகிறதோ அந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய ஆரோக்கியம், அதுபோன்று எங்களுடைய சமூகம் என்பது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அண்மித்த நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இரவு வேளைகளில், அதுவும் ஒரு விடயம். அதே போன்று இனியும் அடுத்த வாரத்திலும் மழை பெய்ய போகிறது என்கிற விடயமும் வானிலை ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரங்களில் நாங்கள் மிக இன்னும் சுற்றுச்சூழல் தொடர்பான அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா திடீரென மழை வீழ்ச்சி பதிவாகின்ற பொழுது, அதிக மழை வருகின்ற பொழுது நாங்கள் சுற்றுச்சூழலை தேங்கி இருக்கின்ற குப்பை கழிவுகளினால் இப்பொழுது வெக்கை தானே, நாங்கள் வெயில் காலம் தானே, எல்லா விடயங்களும் ஈரழிப்பாக இருக்கும், எல்லாம் உலர்ந்து இருக்கும், காஞ்சி கருவாடாக போயிருக்கிற நிலையை தான் குப்பை கூலம் எல்லாம் இருக்கும். மழை திடீரென விரைக்க மழை எங்கெங்கெல்லாம் தேங்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் வெக்காலம் தானே, எதையும் யோசிக்காமல் பள்ளங்களை தோண்டி சூழல்களை எல்லாம் எல்லா விதத்திலையும் மாசுபடுத்தி வச்சிருப்போம். பெரும்பாலும் குறிப்பாக இந்த பொலித்தீன் பைகளை போட்டிருப்போம். அதே போன்று சூழலுக்கு உட்காத, அதாவது சூழலே உகந்த நிலைக்கு அப்பாற்பட்ட பொருட்களை எல்லாம் போட்டிருப்போம். பிளாஸ்டிக் கழிவுகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் எங்களுடைய சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே இதனால் இந்த விடயங்களை நாங்கள் கதைக்கலாம். குறிப்பாக தேர்தல் தினத்திலே தேர்தல் காலங்களிலே பொலித்தீன் பாவனை தொடர்பான விடயங்களே சுற்றுச்சூழல் அமைச்சு சொல்லியிருக்கிறார். பொலித்தீன் பாவனைகளுக்கு தடை விதிக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று, அதாவது பொலித்தீன்களை நாங்கள் பாவனை செய்வதற்கு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று. ஏன், என்ன காரணத்துக்கு அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சுற்றுச்சூழலை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு விடயமும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இயற்கையை மூதாதைகள் பாதுகாத்து எங்களுக்கு ஓரளவு தந்திருக்கிறார்கள். அதற்கு முன் மூதாதைகள் இன்னும் தெளிவாக அதை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார்கள். இதனால் எங்களுடைய இயற்கையினுடைய அந்த கொடை தான் எங்களை நிலைபேறாக வாழ வைக்க போன்ற ஒரு விடயமாக இருக்கும். சுற்றுச்சூழலை பொலித்தீன் கழிவுகள் கலக்கின்ற பொழுது அது மண்ணில் அடியிலிருந்து மண்ணினுடைய வள்ளத்தை கெடுக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணுக்குள்ளே அது புதைக்கப்பட்டாலும் அது உக்குவதில்லை. அதுதான் மிக பிரதானமான விடயம். எத்தனையோ ஆண்டு காலங்கள் சென்றாலும் கூட அவை உட்காமத்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாங்கள் அவற்றை ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் கூட எங்களுடைய சிறு வயதிலே 15 வயதிலே அதை தாட்ட வைக்கிறோம் என்றால், அந்த இடம் ஞாபகமாக இருந்தால் நீங்கள் ஒரு 100 வயசில் போய் எடுத்து பார்த்தாலும் கூட சில ஒரு சிறிய மாற்றங்களை தவிர மிச்சம்படி அப்படியே பொலித்தீன் அப்படியே தான் இருக்க போறது. இது எங்களுடைய விவசாய நிலங்களையாக இருக்கட்டும், அல்லது வளம் மிக்க செழுமை மிக்க நில வளத்தினுடைய செழிப்பான பிரதேசங்களே அது என்ன செல்வது, ஒரு சூழல் மாசை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும். அதனால் எல்லோருமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பொலித்தீன் பாவனைகள் மற்றும் பிளாஸ்டிக் என்பதும் அப்படியான ஒரு விடயம் தான். பிளாஸ்டிக்கும் தொடர்ச்சியான மீள் செலுத்தைக்கு உட்படுத்தி அதனுடைய பொருட்களை நாங்கள் பிளாஸ்டிக்கை வைத்து உருவாக்கலாம். அதாவது பலரும் நாங்கள் பிளாஸ்டிக் உடைந்து விட்டது என்று சொல்லி அப்படியே விட்டு விடுகிறோம், கண்காணிப்பு இல்லாமல் விடுகிறோம். ஆனால் அதை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி வேறு புதிய உபகரணங்களை தயாரித்து அதை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்தில் நாங்கள் அதை மீள் சுழற்சியாக பயன்படுத்தலாமே தவிர, அல்லது அதை முற்றுமுழுதாக ஒழிக்கலாமே தவிர, அதை விடுத்துவிட்டு நாங்கள் அதை பாவனை செய்வது என்பது கூடாத விடயம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கின்ற பொழுது, அல்லது பொலித்தீன்களை எரிக்கின்ற பொழுது எல்லாம் சுற்றுச்சூழல், அதாவது அதில் இந்த வெளியாகின்ற மாசுக்கள், அதில் இருக்கின்ற அந்த ரசாயனங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலிலே கலக்கப்பட்டு அவை எங்களுடைய சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவை இப்பொழுது உலகாலம் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பிளாஸ்டிக்களோ பொலித்தீனோ என்ன செய்வதென்று நீங்கள் கேட்கலாம். இவற்றை அழிக்கவும் முடியாது. எரித்து அழித்தாலும் கூட நீங்கள் பிரச்சனை என்று சொல்லுகிறீர்களே, நிலத்தில் புதைத்தாலும் பிரச்சனை என்று சொல்லுகிறீர்களே, எப்படி அதை எப்படிலாம் செய்வது? அதற்கு மீள் சுழற்சி ஒன்றைத்தான் வழியாக சொல்லுகிறார்கள். இருப்பதை இனியாவது பெருப்பிக்காமல் மீள் சுழற்சி அடிப்படையிலே அவற்றை நாங்கள் புதிய பொருட்களை தயாரிப்பதற்கு உருவாக்கிக் கொள்ளலாம், அல்லது வேறு பொருட்களுடைய உற்பத்திக்கு அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விஞ்ஞான ரீதியிலே ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் மண்வளம் மட்டுமல்லாமல் வளிமண்டல ஓசோன் படலத்தினுடைய பாதிப்பு கூட இதனால் ஏற்படுகிறது. ஓசோன் படை பெருக்க காரணமும் எங்களுடைய தேவையற்ற இந்த கார்பன் ஆக்சைடு வெளியீடுகளாக அமைந்திருக்கிறது. அதனால் நாங்கள் முடிந்தவரை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறுமனே நிலம், நீர், வழி என்பதை விடுத்து பொதுவாக மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களிலும் இந்த விடயங்கள் மாசுபாடுகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிற சமூகம் சார். அதனால் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. என்றால் அடுத்து வருகின்ற ஜெனரேஷன் எங்களைப் போல இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விவேகம் கூடியவர்களாக இருக்க போறார்கள் இல்லையா? அவர்கள் இன்னும் அறிவுசாலிகளாக இருப்பார்கள், அறிவு மட்டம் கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தை கையளிக்கின்ற பொழுது அவர்கள் எங்களை கேள்வி கேட்காத அளவிற்கு நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றெல்லாம் கடல் நீரை நாங்கள் நன்னீராக்கி குடிக்க வேண்டிய ஒரு தேவை ஏன் வந்தது? நாம் செய்த தவறுகள். நாம் சுற்றுச்சூழலில் இருக்கின்ற நீர்வள்ளத்தை கழிவுகளாக, அதை நீர் நிலைகளை கழிவுகளான கூடங்களாக மாற்றியதனால் தான் அந்த நீரினுடைய உண்மைத்தன்மைகள் இல்லாதனால் நாங்கள் இப்பொழுது சுத்திகரிக்க வேண்டிய ஒரு தேவை.
பாரிய பணச்செலவிலே நாங்கள் அந்த விடயங்களை சுத்திகரிக்க வேண்டியிருக்கிறது. அதை நாங்கள் சாதாரணமாகவே சுற்றுச்சூழலை பாதுகாத்திருந்தால் இந்த நிலைகள் எல்லாம் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலும் அது சுற்றுச்சூழலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பாதிப்பைத்தான் ஏற்படுத்த போகிறது. அது வளிமண்டல மையத்தில் ஒரு கலப்பாக ஒரு எரிக்கின்ற பொழுது அது உருவாக போகிறது. அதே மாதிரி தொழிற்சாலைகளிலே அது ரசாயனங்களாக கீழே நிலத்தடியிலே சேர்கின்ற பொழுது நீருக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது. இப்படி எல்லா விதத்திலும் சுற்றுச்சூழல் என்பது பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் நாங்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முடிந்தவரை இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொலித்தீன் வகைகள் என்று சொல்லி இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள். அது அப்படியே நிலத்தோடு போட்டால் கூட ஒக்கி அப்படியே போயிடும். அதாவது அந்த அந்த நுட்பங்களை நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் கூடுதலாக ஊக்குவிக்க வேண்டும் அவற்றை பாவனை செய்வதற்கு. இன்று பல இடங்களில் இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் அல்லது தொடர்பான பாவனைகளுக்கு எதிராக போர்க்கொடி தொடுக்கப்பட்டு இப்பொழுது அது தொடர்பான விழிப்புணர்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஆங்காங்கே. இருந்தாலும் தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் அதனை சிந்திக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய சூழலிலே மாற்றம் பெறும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மட்டும் இந்த சூழலுக்கு சொந்தக்காரர்களே அல்ல. எத்தனையோ லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறது. அந்த உயிரினங்களுடைய அனைத்து வாழ்வியலுக்கும் எங்களுடைய பூமி அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. பூமியுடைய சூழலியல் பாதிக்கப்படுகின்றது பொழுது நாங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, சங்கிலி தொடர்பு இருக்கிறது. உணவு சங்கிலி தொடர்பு என்று சொல்கிறோமே, அப்படி ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பினால் சுற்றுச்சூழல் அழிவு எனக்குத்தானே எங்களுக்குத்தானே என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கும் அது அழிவை கொடுக்கின்ற விடயமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, 6 ஜீவன்களுக்கும் அது பாதிப்பு, அதாவது 5 ஜீவன்களுக்கும் அது பாதிப்பு. அதனால் முடிந்தவரை நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயற்கைக்கு நாங்கள் கெடுதல் செய்யாமல் அதிலிருந்து நாங்கள் நல்ல பாடங்களை கேட்டு அதிலிருந்து பயனை பெற வேண்டும் இல்லையா ஹலிஸ்டா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வது எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவிகரமானதாக இருக்கும். இயற்கை சூழல் மாசுபாடு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற போது நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஒலி மாசுபாடாக இருக்கட்டும், மொழி மாசுபாடாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையுமே நாங்கள் சரியாக வைத்திருப்பது தான் இந்த சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த சூழல் பாதுகாப்புல நாங்க சாதாரணமாக இன்றைய காலத்தில் அவதானித்திருப்போம். அதிகமான விழிப்புணர்வுகள் இந்த பொலித்தீன் பாவனை தொடர்பாகவும் மீள் சுழற்சி தொடர்பாகவும் அதிகளவான விழிப்புணர்வுகள் இன்று பல மாணவர்களாலும் பல நிறுவனங்களினாலும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே சிலர் அதனை கேட்கின்ற போது இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு இருக்கின்றதா என்று வியந்து கேட்பார்கள். ஆனால் 2-3 நாட்கள் சென்ற பின்னர் என்ன செய்வார்கள்? சரி, இது என்ன இவ்வளவு காலமும் பாவித்திருக்கிறேன், இதை நான் அவ்வாறாகவே பாவித்து விடுவோம் என்று சொல்லி இந்த பொலித்தீன் பாவனையை நிறுத்தாமல் தொடர்ச்சியாகவே அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலர் இவ்வாறுதான் கேட்கின்ற போது அதிசயமாக கேட்பார்கள். பின்னர் 2-3 நாட்கள் கழித்ததன் பிற்பாடு அதனை ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக எடுத்து விடுவார்கள். உண்மையிலேயே ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த உட்காத பொலித்தீன், இந்த பொலித்தீன் ஒருவருடைய உடலில் சென்று புற்றுநோய்களை கூட ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிகளவான ஆராய்ச்சிகள், சிறு குழந்தைகள் கூட இந்த புற்றுநோயால் இறந்திருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய அந்த இரைப்பையில் பொலித்தீன் அந்த தன்மை இருந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறுதான் நாங்கள் எத்தனை வருட காலங்கள் சென்றாலும் அந்த பொலித்தீன் உட்காத ஒரு தன்மை இருக்கின்றது. உடலியல் ரீதியாக தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில சமயங்களில் நாங்கள் என்ன செய்வோம்? உட்காத பொலித்தீன் தானே, அதே நாங்கள் மண்ணுக்குள் புதைக்க வேண்டும், நாங்கள் எரித்து விடுவோம் சொல்லி அந்த பொலித்தீனை எரிக்கின்றோம். எரிக்கின்ற போது அந்த பொலித்தீனில் இருக்கின்ற அந்த பதார்த்தம் எங்களுடைய சுவாசத்தில் கலக்கின்ற போது எங்களுக்கு அதுவும் நோயை உருவாக்கி விடுகின்றது. இவ்வளவும் தெரிந்தும் நாங்கள் ஏன் திரும்ப 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 சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சரி, இது ஒரு காற்று மாசுபாடு அல்லது உடலியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நீர் என்பது எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வளம். எவ்வளவோ பேர் நீர் இல்லாமல் எவ்வளவோ நாடுகளில், எவ்வளவோ கிராமங்களில் நீர் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்துக்கு சென்று நீர் எடுக்கிறார்கள். நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்று நீர் எடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நீர் வளம், குடிக்கின்ற தண்ணீர் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் அந்த தண்ணீருக்காகவே காசு செலவழிக்கின்றார்கள். எத்தனையோ பேர் அந்த கல்சியம், இந்த தண்ணீரில் கல்சியம் இருப்பதனால் கல்சியம் உடல் ரீதியாக படிந்து அதன் கூட நோய்களையும் எதிர்நோக்குகின்றார்கள்.
இந்த பல நோய்கள், சிறுநீரக நோய் அது மாத்திரமில்லாமல் பல நோய்கள் இவர்களுக்கு இந்த நீருடைய பாவனையினால் வருகின்றது. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், நல்ல சுத்தமான நீர் கிடைக்கின்ற போது அதனை வீண்விரியம் செய்கிறார்கள். ஒரு நீரை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அன்றைய காலங்களில் எவ்வாறு எல்லாம் ஒரு தண்ணீரை எவ்வாறு சேகரித்தார்கள் என்று பார்த்தால், மழை பெய்கின்ற காலங்களில் அதற்கான ஒரு தொட்டி அமைத்து அந்த தொட்டியில் மழை நீரை சேகரித்தார்கள். அந்த சேகரிக்கின்ற மழை நீர் பின்னர் விவசாயங்களுக்கு பயன்படும். அது மாத்திரமல்லாமல் தேவையான முக்கியமான விடயங்களுக்கு அந்த நீரை எடுத்துக்கொள்வார்கள். அவ்வாறுதான் நீர் வளத்தை பாதுகாத்தார்கள். எவ்வளவோ குளங்களை எவ்வளவோ மன்னர்கள் அமைத்தார்கள். நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது எவ்வளவோ குளங்களை மன்னர்கள் அதற்காகவே குளங்கள் அமைத்து தங்களுடைய பேர் வைத்து தங்களுடைய ஒவ்வொரு அந்த நிகழ்வுகளின் போது இந்த குளங்களை அமைப்பது இருந்தது. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது, குளங்களை மூடுகின்ற செயற்பாடுகளை தான் நாங்கள் அதிகமாக கேட்கின்றோமே தவிர குளங்கள் கட்டப்படுகின்றன, குளங்கள் உருவாக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் எப்பவாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டித்தான் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. அதிகளவான குளங்கள் கிணறுகள் மூடப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் இடப்பற்றாக்குறை என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவார்கள் அந்த நீர் எங்களுக்கு சரியில்லாத நீராக இருக்கின்றது, ஆகவே இந்த கிணற்றை மூடிவிட்டு குழாய் கிணறை அடிப்போம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய அந்த நீர் வசதியை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்கின்ற நீர் மற்றவர்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் சிந்திக்கின்ற போது அதை எவ்வாறு பாதுகாப்போம் என்று எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிலரை பாருங்கள், ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற போது அந்த இடத்தில் சென்று நீர் அருந்த மாட்டார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், எங்களுடைய இடத்து நீர் அவ்வளவு சுவையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் படித்திருக்கின்றோம், நீருக்கு சுவை மனம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய தண்ணீருக்கு என்ற ஒரு சுவை இருக்கின்றது என்று நாங்கள் உணர்கின்றோம் அல்லவா? அந்த ஒரு தண்ணீரை நாங்கள் வீணாக்குகின்ற போது அது யாருக்குமே கிடைக்காமல் போய்விடுகின்றது. சிலர் என்ன செய்வார்கள், உடைகளை துவைப்பதற்கு அல்லது சுத்தமான குடிநீரை உடைகளை துவைப்பதற்கு அல்லது தாங்கள் குளிப்பதற்கு இவ்வாறான தேவைகளுக்கு பயன்படுத்தி எவருக்குமே இல்லாமல் இந்த தண்ணீர் வளத்தை குறைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இது நீர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு துவிச்சக்கர வண்டியாக இருக்கட்டும் அல்லது அதற்கான நாங்கள் வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்களும் இருக்கும். சிலர் வாகனங்களை அழகாக வீதியிலே தங்களுடைய வாகனம் என்று சொல்லி பாதுகாப்பாக மெதுவாக ஓடிக்கொண்டு செல்வார்கள், மெதுவாக கொண்டு வருவார்கள். அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நான் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணிக்கிறேன் என்று சொன்னால் என்னை எல்லோருமே பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதற்காக தனியான சத்தங்களை உருவாக்கக்கூடிய அந்த பொறிமுறைகளை வகுத்து வைத்திருப்பார்கள். அதனால் ஒருவர் வீதியில் செல்லுகிறார் என்று சொன்னால் அருகில் யாருமே செல்ல முடியாது, அவ்வளவுத்திற்கு மிகவும் சத்தமாக இருக்கும், அந்த பாதையில் செல்லவே முடியாது. சில சமயங்களில் எங்களுக்கே ஒரு வெறுப்பாக இருக்கும். இந்த வீதியில் பயணம் செய்கின்ற போது இவ்வாறு சிலர் அடிக்கடி கோன் அடித்துக் கொண்டு செல்வார்கள். பாதுகாப்புக்காக கோன் அடிப்பார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். மாறாக சிலர் என்ன செய்வார்கள், தாங்கள் செல்கிறோம் என்பது அந்த இடத்திற்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு விதத்தில் நடந்து கொள்வார்கள். அது மாத்திரமில்லாமல் இன்றைய காலங்களில் நாங்கள் அதிகளவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது பாடல் போட வேண்டும், பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்பது ஒரு ஃபேஷன். அவ்வாறு பாடல்களை போட்டால் தான் எங்களுடைய வீட்டில் ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். ஆசைக்கு எல்லோருமே கொண்டாட்டங்களை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு கொண்டாடுவார்கள். அதற்கு நாங்கள் தடைகள் விதிப்பதற்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு தடைகளை விளைவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படக்கூடாது. ஒரு கிராமத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்தில் பல வகைப்பட்டவர்கள் இருப்பார்கள். நோயாளர்கள் இருப்பார்கள், கல்வி கற்கின்ற மாணவர்கள் இருப்பார்கள், பல்வேறு விதமானவர்கள் இருப்பார்கள். நாங்கள் ஒரு பாடலை போடுகின்றோம், ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு அந்த பாடலை போடுகின்றோம் என்று சொன்னால் எல்லோருமே அதனை சகித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் நிகழ்வுகள் நடக்கின்றது வளமையான ஒரு செயற்பாடு. நாளை எங்களுடைய வீட்டில் கூட அந்த நிகழ்வுகள் நடக்கலாம், நாங்கள் கூட பாடல்களை போடலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே ஓரளவிற்கு கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பாடலை போடுவார்கள். பாடல்களை போடுகின்ற போது நோயாளர்களுக்கு சில சமயம் அதிகமான சத்தங்களை கேட்க முடியாது. சில சமயங்களில் இந்த காது கேளாத போகின்ற இந்த செவிட்டுத்தன்மை உருவாகுவதற்கு நாங்கள் அதிகளவான சத்தத்தின் மத்தியில் இருத்தல் எங்களுக்கு செவிட்டுத்தன்மையை உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. இவ்வாறு நாங்கள் இந்த ஒலி
மாசுபாடு, ஒளி மாசுபாடு, அது மாத்திரமில்லாமல் நீர் மாசுபடுத்துதல் அல்லது வந்து இந்த காற்றை மாசுபடுத்தல் என்று சொல்லி எங்களுடைய சமூகத்தை நாங்களே மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற சில விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இயற்கையை எவ்வளவுக்கு பாதுகாக்கின்றோமோ அவ்வளவுக்கு இயற்கை எங்களை பாதுகாக்கும் என்கின்ற அந்த நியதியின் அடிப்படையில் நாங்கள் வாழ்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.